கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற அந்த வார்த்தையை நாம் கேட்க இந்த நேரத்தில் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நன்மையானதை தருவார். அவர் இந்த விஷயத்தில் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவராய் இருக்கிறார், எப்படிப்பட்ட எண்ணம் உடையவராய் இருக்கிறார், ஆண்டவர் இந்த நன்மையை குறித்து நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவ ஆவியினால் நிரம்பியிருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நம்முடைய இருதயத்திலும் ஆத்மாவிலும் அவர்தான் இருக்கணும். அவர் இல்லாவிட்டால் அதற்கு ஆப்போசிட்டாக வேற செயல்பாடுகள் நமக்கு வந்துடும். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, நம்முடைய இருதயத்துக்குள்ள, ஆத்மாக்குள்ள, நம்முடைய மனசீகத்துக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கும்போது அவருடைய குணாதிசயங்கள் நம்மளை வெளிப்படுத்தும். கை வழியாக, வாய் வழியாக, சரீர செயல்பாடுகள் வழியாக, நம்முடைய கேள்வி வழியாக, கண்கள் வழியாக செயல்படும். ஆவியானவருடைய குணாதிசயம், தேவனுடைய குணாதிசயம் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், இப்படிப்பட்ட காரியங்கள். இந்த குணாதிசயங்கள் நம்மை நிரப்ப வேண்டும். அதற்கு நாம் வேதத்தை தொடர்ந்து படிக்க வேண்டும். ஆண்டவருடைய நன்மைகளை நமக்குள்ள கொண்டு வர வேண்டும். கொண்டு வரணும். நம்ம தான் கொண்டு வரணும். நாம தான் செயல்படணும். தானா ஒண்ணு நடக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிரகாசிக்க வேண்டும், நீ இருளாவே இருக்கக்கூடாது. நீங்க பிரகாசமா இருக்கணும், இருளாவே இருக்கக்கூடாது. தேவன் அப்படி சொல்லுகிறார். அப்போ ஒரு வசனத்துல சொல்றார், எழும்பி பிரகாசி. எங்க இருக்குது? ஏசாயா 60 வாசிங்க. 60:1 வாசிக்கும் போது எழும்பி பிரகாசி. இந்த வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எழும்பி பிரகாசி. பாருங்க, நம்ம உட்கார்ந்துட்டு தான் இருக்கோம், படுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆண்டவர் ஆவிக்குரிய அனுபவத்தில் என்ன சொல்லுகிறாருன்னா, நீ எழும்பு, நீ பிரகாசம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்துகிட்ட சப்பானி மாறி நம்ம இருக்கிறோம். தேவனுக்காக செயல்படவில்லை, தேவனுக்காக நிற்கவில்லை, தேவனுக்காக ஓடவில்லை. அதனால நீ எழும்பு அப்படின்னு சொல்ற. ஆண்டவருக்காக செயல்பட நீ எழும்பு, தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்த நீ எழும்பு. நீ ஸ்தோத்திரம், இந்த தேவனுடைய குணாதிசயங்களை செயல்படுத்துவதற்கு நீ எழுப்பி காரியத்தை நடப்பி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ நாம் எழுப்ப வேண்டும், எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை, இயேசுவின் சாட்சிகளை, இயேசுவின் நற்காரியங்களை, தேவனுடைய நன்மைகளை சொல்லணும். நன்மைக்கு விரோதமாக இருக்கிறது தீமை, ஆபத்து, பொல்லாப்பு, துன்மார்க்கம், அறியாமை, மூடத்தனம். இதெல்லாம் நன்மைக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள். அது நமக்குள்ள வந்துவிடக் கூடாது. ஆகையினாலதான் தேவன் நம்மை நன்மையினால நிரப்ப விரும்புகிறார். நன்மையினால நம்மையும், நம்முடைய இருதயத்தையும், நம்முடைய வீட்டையும் நிரப்ப விரும்புகிறார். நன்மை நமக்கு ரொம்ப முக்கியம், அவசியம். தீமை வந்துவிட்டா, தீமை, அசுத்தம், ஆபத்து, பொல்லாப்பு, அநியாயம், துன்மார்க்கம், உலகம், மாமிசம், பிசாசு, பெருமை, இந்த காரியங்கள்லாம் வந்துடும். அதனால அது வேண்டாம். நீங்க நன்மையினால மாத்திரம் நிரப்பப்படணும் அப்படின்னு தேவன் நன்மையானதை தருவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆவியானவர் நம்ம இடத்துல பேசுறாரு. அல்லேலூயா. அதனால அந்த எண்ணத்தோடு, அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் காரியங்களை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். அவருடைய குணாதிசயம் என்ன? நம்மை தீமையிலிருந்து காத்துக் கொள்வது, நம்மை நன்மையினால நிரப்புவது. இதுதான் அவருடைய குணாதிசயம். அதுக்காக நம்ம பாக்கியவான்கள், நம்ம கொடுத்து வச்சவங்க. நமக்கு ஆண்டவர் அவ்வளவு நல்லவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய குணாதிசயம் என்ன? லூக்கா 6:35 வாசிக்கும் போது அவருடைய குணாதிசயம் என்ன சொல்லுகிறதுன்னா, அவர் நன்மை செய்கிறார், நன்மை செய்கிறவர், நன்மை செய்து காண்பிக்கிறவர். எடுத்தவங்க வாசிக்கலாம். சத்துருக்களை நீங்கள் சிநேகம் பண்ணுங்கள்,
நன்மை செய்யுங்க. அவருடைய குணாதிசயம் அதுதான். அதை நீங்களும் செய்யுங்க அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஒரு நல்ல செயல்பாடுகளால நம்ம இருதயத்தை அவர் நிரப்புகிறார். நன்மை செய்யும்படி நம்மை நிரப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்ம செய்யலன்னா அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா அசுத்த ஆவியானது, அசுத்த மாம்ச கிரியையானது நம்மை தீமையில வழிநடத்திட்டு கொண்டு போயிடும். அதனால நம்ம நன்மை செய்யணும். யாருக்கு நன்மை செய்யணும்? யாருக்கு நன்மை செய்யணும்? வேதம் என்ன சொல்லுது? அது நல்லா போட்டு பாருங்க. யாருக்கு நன்மை செய்யணும்? சத்துருக்களை சிநேகித்து அவங்களுக்கு நன்மை செய்யணும். நமக்கு சத்துருக்களாய் தெரிகிற, நமக்கு சத்துருக்களாய் செயல்படுகிற, நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை சிநேகித்து அவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து அதை வாசிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க, கைமாறு கற்றக்கூடாது. அவங்க நமக்கு திருப்பி செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பாராம அவர்களுக்கு ஏதாவது நீங்க கொடுங்க. என்னத்தை கொடுப்போம்? நம்ம ஆசனம் கொடுப்போம். ஜெபம் செய்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுப்போம். ஜெபம் செய்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்போம். ஏதாவது நம்ம கொடுக்கணும். நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுக்கணும். அல்லேலூயா, நல்ல சொல்லுங்க. ஆமா, அவர்களுக்கு கடன் கொடுங்க. அடுத்து என்னது? அப்படி நம்ம செய்தா நம்ம பலன் பரலோக ராஜ்யத்துல மிகுதியாயிருக்கும். அப்படி குணாதிசயம், நன்மை செய்கிற குணாதிசயம், அது நம்மை நிரப்பும்படி அவர் நம்ம இடத்துல பேசுறாரு. எபிரேயர் 11:40 வாசிக்கும் போது அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் என்ன நம்மை குறித்து நன்மையான விஷயத்தில் அவர் என்ன வைத்திருக்கிறார் என்று நம்ம கவனிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, நம்மை அல்லாமல் அபூரணமாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய வசனம். இதுல விளக்கம், நிறைய காரியங்கள் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். நமக்குன்னு ஒரு நன்மையை நியமிச்சு வச்சுட்டாரு, அது நமக்கு வரும். அல்லேலூயா. அது என்ன நன்மைன்னு தெரியாது. அவர் நியமித்து வைத்திருக்கிற அந்த நன்மை நமக்கு வந்துடும். நம்ம குடும்பத்துக்கு வந்துடும், நம்ம சபைக்கு வந்துடும், நம்ம வீட்டுக்கு வந்துடும். அது இனிதான் நமக்கு உண்டாக்கணும் அப்படி அல்ல, நியமிச்சு ஏற்கனவே வச்சிருக்கிறாரு, அது அப்படியே நமக்கு வரும். அல்லேலூயா. அவருடைய குணாதிசயம் நமக்கு உண்டாக்கும் போதே நம்ம மேல அவ்வளவு அக்கறை, நம்மை தெரிந்து கொள்ளும் போதே நம்ம மேல அவ்வளவு அக்கறை. என்ன நியமிச்சு வச்சிருக்கிறார்? நன்மை நமக்கு கிடைக்கும்படி நியமிச்சிருக்கிறார். தீமைக்கு நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது, தீமையில நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு நன்மையை நியமிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோப்பு 1:17 நீங்க வாசித்து பார்த்தா அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்காக என்ன செய்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா யாக்கோப்பு 1:1 நன்மையான எல்லா ஈவுகளும் பரிசுகளும் நற்காரியங்களும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான வரங்கள். வரணன்னு தெரியுமா உங்களுக்கு? வரணம் என்ன? வரம் என்றால் என்ன? வரம் இப்ப அது ஒரு பாடுற ஒரு காரியம் வரம். நமக்கு ஆண்டவரை பாடக்கூடிய தகுதி இல்லை, பாடக்கூடிய காரியங்கள் இல்லை. ஆனா தேவன் நம்மை ரட்சித்து அவர் பாட வச்சிருக்கிறார். யாருக்கு பதிலா? தேவ தூதனுக்கு பதிலா. தேவ தூதன் பரலோகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை பாடி மகிழ்ந்தான். தேவனை பாடி ஆராதிப்பதற்கு ஒரு தேவதூதர் கூட்டம் இருந்தது. அவனுக்குள்ள பெருமையும், அவனுக்குள்ள தீமையும், அவனுக்குள்ள அசுத்தமும் வந்தபடினால அவன் பெருமையினால தாழ தள்ளப்பட்டான், விழுந்து போனான், பின்மாறி போனான். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல போக முடியல. அவனை சாபம் பிடித்துக் கொண்டது, இருள் அவனை கவி கொண்டது. அவன் சாபத்துக்குள்ளாகவும் தீமைக்குள்ளாகவும் கீழே விழத்தள்ளப்பட்ட
கொள்ளாத கர்ப்ப பாவத்துக்குள்ளாகவும் மாற்றப்பட்டு எழுந்திருக்க முடியாம இருக்கான். அவன் தான் சாத்தான். அல்லேலூயா. இப்போ அந்த ஆராதனை ஸ்தலத்துல அந்த தேவதூதர்களுக்கு பதிலாக அவர் நம்மை உண்டாக்கி அவரை பாட வைத்திருக்கிறார். இது ஒரு வரம். அல்லேலூயா. தேவனை விசுவாசிப்பது ஒரு வரம். ஆமென். விசுவாசிப்பது ஒரு வரம். நம்ம விசுவாசித்து பேசுகிற, விசுவாசித்து ஜெபிக்கிற காரியம் நமக்கு அப்படியே நடக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்துறாங்க. ஆமென். ஆண்டவர் நாம் விசுவாசித்தவர்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதங்கள் நடக்கும். அது ஒரு வரம். அல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் பரத்திலிருந்து நமக்கு வருகிறது. நமக்கு தேவையான நன்மைகளும் வரங்களும் பரத்திலிருந்து வரும். அப்படி ஒரு நியமத்தை நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார், வரும்படியாய் வைத்திருக்கிறார். நம்ம சிரசு மேல, நம்ம வீட்டு மேல, நம்ம பிள்ளைகள் மேல, நம்முடைய சந்ததி மேல, நம்முடைய செயல்பாடுகள் மேல, நம்ம என்ன செய்யறோமோ அந்த வேலை மேல அவருடைய நன்மை வரும். அவருடைய வரம் கிரிய செய்யும், அந்த விசுவாசம் கிரிய செய்யும். ஆண்டவர் அப்படி வரும்படியான ஒரு குணாதிசயம் நற்செயலை நமக்காக வைத்திருக்கிறார். அடுத்து தேவனுடைய நன்மை என்ன? சங்கீதம் 119, 122 வாசிங்க. தேவனுடைய குணாதிசயம் என்ன? நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற தரவிருக்கிற நன்மையான காரியத்துக்கு செயல்படுகிற அவருடைய குணாதிசயம் என்ன பாருங்க. 119 சங்கீதத்துல 122வது வசனம். நன்மையாக துணை. ஆண்டவர் நமக்கு எப்படி நிற்பாராம்? நன்மை செய்யும்படியா அவர் துணையா இருப்பார். நம்ம செய்கிற காரியத்துல தீமை வந்துடாம நன்மையாக துணை நிற்கும்படியாக அவருடைய செயல்பாடு இருக்கு. இது தாவீது தெரிந்து கொண்டு அவன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே நீர் நன்மையாக துணை நிற்கிறவர், தீமைக்கு துணை போகாதவர். ஆண்டவர் தீமைக்கு துணையா நிற்பாராக நிற்க மாட்டார். அல்லேலூயா. அவர்களை அழிந்து போடும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஒரு கெட்ட எண்ணத்தோடு நம்ம ஒரு வேண்டுதலை வச்சா அதுக்கு ஆண்டவர் துணையா இருப்பார்னா அழித்து போட மாட்டார், செய்ய மாட்டார். ஆமென். அதை செய்ய அவர் விரும்ப மாட்டார். அவருடைய குணாதிசயம் அப்படிப்பட்டது கிடையாது. அவருடைய குணாதிசயம் நன்மையாக, நன்மைகள் நடப்பதற்கு அவர் நமக்கு துணை நிற்கிறார், நமக்கு ஆதரவாய் இருக்கிறார், நமக்காக செயல்படுவார். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளோடு, செய்வினைகளோடு, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான ஏவல் பில்லி சூனியங்களோடு, மந்திர தந்திரங்களோடு ஆண்டவர் ஸ்தோத்திரம் எதிர்த்து யுத்தம் செய்து அவைகளை நீக்கி போடுவார். ஒரு செத்த ஆவி உங்களுக்கு விரோதமாய் ஏவப்பட்டிருந்தால் ஆண்டவர் யுத்தம் பண்ணி நீக்கி போடுவார். அதற்காகத்தான் அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார், துணையாய் வருகிறார். எப்படி துணையா இருக்கிறார்? அவர் எப்படி துணையா இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் அந்த அளவுக்கு நம்ம மீது பாசம் வைத்து துணையா இருக்கிறார். சங்கீதம் 121 எப்படி துணையா இருக்கிறாரா? நம்ம நிழல் மாறி அவர் துணையா இருக்கிறார். எப்படி? அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இரவும் பகலும் தூங்க மாட்டார். தூக்கம் அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது. இயேசு வாம்சரீரத்தில் இருந்து போதே சொன்னார், பறவைகளுக்கு என்ன உண்டு? கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் இங்க 123 சங்கீதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் உறங்கவே மாட்டாராம், உறங்காம நம்மளை பாதுகாக்கிறாராம். அப்படி துணையா இருக்கிறாரு. அடுத்து எப்படி இருக்கிறாரு? உறங்குவதும் இல்லை, 24 மணி நேரம் உங்களை அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, பாதுகாப்பு தந்துகிட்டே இருக்கிறாரு, உங்களுக்கு துணையா இருக்கிறாரு, நன்மைக்கு ஏதுவாக துணையா இருக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆயிரம் வேதவசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். சத்தம் காணாது, இன்னும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. ஆமா, அவர் நமக்கு
அவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நமக்கு நன்மையாக துணை நிற்கிறார். எல்லா காரியத்திலும் நன்மையாக துணை. இந்த வசனத்துல 121 சங்கீதத்துல அடுத்து சொல்றாரு, எப்படி இருக்கிறாரா வாசிங்க. கர்த்தர் உங்களை காக்கிறவர், வலது பக்கத்துல நிழலா இருக்கிறார். பகல்ல வெயில் உங்களை தாக்கக்கூடாதுன்னு அவர் துணையா இருக்கிறார். இரவிலே நிலவு அதனுடைய காரியங்கள், குளிர் பனி உங்களை தாக்கக்கூடாதுன்னு அவர் பாதுகாப்பா இருக்கிறார். எல்லா தீங்குக்கும் விலக்கி நீக்கி நன்மையாய் துணையாய் வருகிறார். ஆத்மாவை என்ன செஞ்சார்? அப்படி பாதுகாக்கிறார். எல்லாருக்கும் தட்டி கத்திர மகிமைப்படுத்தும். ஆமென் ஆமென் அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்க. நீங்க சில நேரங்கள்ல வருத்தத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு நீங்க மன கலங்கி நிற்கிறீங்க. ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய் சொல்லுகிறார், நன்மை யானதை கர்த்தர் தருவார். வேதம் சொல்லுகிறது, நன்மை யானதை கர்த்தர் தருவார். அவர் பாதுகாக்கும்படியாய் துணையாய் இருந்து நன்மையாக இருக்கிறார். ஆமென். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய துணை எதுக்குன்னா நமக்கு நன்மை வரும்படியாக அவர் துணை செய்கிறார். அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. நம்ம உண்மையா இந்த விஷயங்களில் நடந்து கொண்டு வாழ்கிற போது தேவன் நமக்கு நிச்சயமாய் துணையாக இருப்பார். ஆமென். அடுத்த அவருடைய குணாதிசயத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 84:11 நம்ம பார்க்கணும். சங்கீதம் 84:11. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் அவர்தான் உனக்கு சூரியன் வெளிச்சம், அவர்தான் உனக்கு பாதுகாப்பு கேடகமானவர். என்ன தருவாரா? கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறார், நன்மையை வழங்குகிறார். நமக்கு என்னத்தை அவர் கொடுக்கிறாரா? நன்மையை கொடுக்கிறவர், வழங்குகிறவர், அருளுகிறவர் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அவரிடத்தில் வருவது தீமையே கிடையாது, கலப்படமே கிடையாது, சந்தேகப்படவே வேண்டாம். அவர் நன்மையை வழங்குகிறார். நமக்கு கொடுக்கிற வழங்குகிற காரியம், நாம் பெற்றுக்கொள்கிற காரியம் நன்மை மாத்திரம் நமக்கு வழங்குகிறார். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம அவரை முற்றிலும் நம்பலாம், 100க்கு 100 நம்பலாம், சந்தேகமே படக்கூடாது. நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறேன், என் காரியத்தை ஆண்டவர் நன்மையாக நடத்துவார்னு நம்பிக்கையோடு செயல்படுங்க. இந்த வாரத்துல நீங்க ஆலயத்துல ஜெபிச்சிட்டதுனால இந்த மாசத்து முழுசும் நன்மை சந்தோஷமா செயல்படுங்க. ஆண்டவர் நன்மையோ நல்லவார். ஆமென். நன்மை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார், அருளுகிறவராக இருக்கிறார். அவருடைய குணாதிசயம் நன்மையை வழங்கும் குணாதிசயம். அவருடைய எண்ணங்கள் நன்மையை வழங்கும் எண்ணங்கள். பிறகு இன்னொரு வசனத்தை கூட அந்த சங்கீதத்துல வாத்து பாருங்க. சங்கீதம் 65:11. சங்கீதம் 65:11 நன்மை நாள் வருஷங்களை, நாட்களை, நேரங்களை, காலங்களை முடிசூட்டுகிறார். நன்மை நாள் முடிசூட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நம்மளை சந்தோஷப்படுத்துவது, முடிசூட்டுவது என்று சொன்னால் கிரீடம் வைப்பது. கிரீடம் வைப்பதுன்னு அர்த்தம். முடிசூட்டுவதுன்னா கிரீடம் வைப்பது. அப்போ வருஷங்கள் முழுசும் நமக்கு கிரீடம் வைக்கும் போது எப்படி சந்தோஷமா இருக்கணும்? கிரீடம்னு சொன்னா ஆளுகையினுடைய மேன்மை. முதலமைச்சரா ஒருவர் வராருன்னா, விஜய் முதலமைச்சரா வராருன்னா அவருக்கு கிரீடம் வச்ச மாதிரி, அந்த ஆளுகையை கொடுத்தது கிரீடம் வச்ச மாதிரி. அவர் பிரதமர் முதலமைச்சராக சீட்டில் உட்காரும்போது ஆளுகை செய்வதற்கு அவருக்கு கிரீடம் வச்ச மாதிரி ஒரு காரியம். இதே மாதிரி நமக்கு தேவன் இந்த ஆண்டை, இந்த வாரத்தை, இந்த நாட்களை, இந்த நேரத்தை நன்மை நாள் முடிசூட்டி இருக்கிறார். இது தீமையானது நடக்காது. நன்மை நாள் நம்மை முடிசூட்டி அபிஷேகித்து இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். ஆமென். எவ்வளவு நல்ல குணாதிசயம் உள்ள அன்பின் ஆண்டவர் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
யோபு 22:17 நீங்க வாசிக்கிற போது தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையினால் நிரப்புகிற தேவன். தேவன் வீடுகளை என்ன செய்யறாரா? இப்ப நமக்கு வந்துட்டு பார்த்தீங்களா? இப்போ நம்மளை நிரப்புறாரு, நம்முடைய இருதயத்தை நிரப்புறாரு, நம்முடைய ஆத்மாவை நிரப்புறாரு, நம்முடைய சிந்தையை நிரப்புறாரு. நமக்குள்ள இப்ப என்ன இல்லை? தீமை இல்லை, பொல்லாப்பு இல்லை, துன்மார்க்கம் இல்லை, அசுத்தம் இல்லை, சாபமான காரியம் இல்லை, இருளான காரியம் இல்லை. இதெல்லாம் இல்லாம ஆகிட்டு அதுக்குள்ள நன்மைகளால் நிரப்புகிறார். அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், இந்த காரியங்களால நம்ம நிரப்பிட்டா பார்த்தீங்களா? இனி நம்ம வீடுகளை நிரப்புறார். வீட்டுக்கு தேவையானது என்னது? ஆசீர்வாதம், பாக்கியம், சுகம், மேன்மை, எப்போதும் சந்தோஷம், துதியின் சத்தம், ஆராதனை செய்யும் சத்தம், இது நம்ம வீடுகளில் நிரப்புறாரு. அல்லேலூயா. நன்மையினால நம்ம வீடுகளை நிரப்பு. நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நம்மை நிரப்புகிற தேவன் நம்ம வீடுகளுக்கு போகும்போது நம்ம வீடுகளை நிரப்புறாரு, நம்ம வீடுகளை ஆசீர்வதிக்கிறாரு என்பதை நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. வீடுகளை நன்மையினால நிரப்புகிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய குணாதிசயம் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்குது. அவரை தான் நம்ம வழிபடுறோம். இதனால நீங்க எந்த ஒரு காரியத்துக்கும் கலங்க வேண்டாம். தீமை முடியுமோ, வியாதி தாக்கிருமோ, பணம் இல்லாமல் போயிருமோ, கடலில் அழிஞ்சிருவோமோ, இல்லாட்டா வேற ஒரு காரியம் வந்துருமோ, யாராவது நமக்கு விரோதமாக செயல்பட்டுருவாங்களோ, வேற யாராவது நம்மளை தாக்கிடுவாங்களோ, வேற யாராவது நமக்கு செய்தி வச்சிருவாங்களோ, ஏவல் வச்சிருவாங்களோ, செத்து ஆவி வந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிற அவசியம் இல்லை. அல்லேலூயா. நன்மையான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளும் நம்முடைய இருதயத்துக்குள்ளும் நம்முடைய வீட்டுக்குள்ளையும் நிரப்புகிறார். ஆகையினால நமக்கு நன்மை தொடரும். ஆமென். நல்லது நினைக்கும், நல்லது நடக்கும். ஆமென். தீமையானது எது நம்ம நினைக்க வேண்டாம், தீமையானது யோசிக்க வேண்டாம். அது நமக்கு தேவையில்லை, அது நமக்கு அவசியம் இல்லை. பிசாசுடைய காரியத்தை நம்ம ஏன் சிந்திச்சு கிடப்பாங்க? அது வேண்டவே வேண்டாம். அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய காரியத்தை நாம் தெரிந்திருந்தால் நாம் திரளான சாட்சிகளாக இருப்போம். தினந்தோறும் அற்புதங்களை பெறுவோம், மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுவோம். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு கர்த்தர் செய்ததை நம்ம சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி உங்களுடைய மத்தியில் வளர்க்கும்போது எனக்கு ஜாய் டிவியில செய்தி கொடுக்குற அந்த பாக்கியம் இருந்துச்சு. ஜாய் டிவியில போய் செய்தி கொடுத்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்த ஒரு டிவி நமக்கு வந்துருக்கு, தரிசனம் டிவி. தரிசனம் டிவி, அந்த தரிசனம் டிவியை இப்போ நம்ம தாம்பரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம் பாருங்க. அப்போ தேவனுக்குள்ள நம்ம இருக்க நல்ல காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம எல்லா நாடுகளுக்கும் போய் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருந்து பிரசங்கம் பண்ணா எல்லா நாட்டுக்கும் போயிருது. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை. இங்க இருந்து பிரசங்கம் பண்ணா எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிருது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி, அப்படிப்பட்ட தொலைக்காட்சி நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எந்த அளவுல தேவன் எனக்கு செய்கிற நன்மை, என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் விசாலமாக்குகிற நன்மை உங்களுக்கும் இதே மாதிரி உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்துல, உங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆண்டவர் விசாலமாக்குவார், உங்கள் வீட்டை நிரப்புவார். அதான் நல்ல செய்தி. ஆமென். முதல்ல இருந்து என்ன பார்த்துட்டு வரோம்? நன்மை செய்கிறார், நன்மையை நியமித்திருக்கிறார். அவருடைய குணாதிசயம், அவருடைய குணாதிசயம் நமக்கு நன்மை வரும்படியாகவே நம்மை நடத்துகிறார். மூன்றாவது, நான்காவது, நன்மையாக அவர் நமக்கு துணை நிற்கிறார். அவருடைய குணாதிசயம். ஐந்தாவது, சோதரம், நன்மையை நமக்கு வழங்கும்படி கொடுக்கும்படியாகவே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆறாவது காரியம், நன்மையை முடிசூட்டி வைத்திருக்கிறார். நம்முடைய ஆளுகை, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய போக்குவரத்து, நம்முடைய எல்லா மகிழ்ச்சியும் அப்படிப்பட்ட ஒரு எல்லா நாட்களையும் நன்மையினால முடிசூட்டி அதற்கென்றே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏழாவதாக, நன்மையினால் நம்மையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய வீட்டையும் நிரப்புகிறார். அவர் நிரப்பும் போது நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற நோய் போயிருது. அவர் நம்மை நிரப்பும் போது நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற கவலை போயிருது.
அவர் நம்மை நிரப்பும் போது நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற துக்கம் வேதனை போயிடுது. அவர் நிரப்பும் போது அசுத்தாவி நம்ம தொட முடியாம அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள மாற்றப்பட்டு ஆண்டவர் நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிறார். கரங்கள் தெரிவிக்க திறமைப்படுத்துவோம். அல்லேலூயா. முடிப்போம். எல்லாரும் அந்த நேரத்தில் நம்முடைய கண்களை மூடி ஜெபம். ஸ்தோத்திரம் 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 தேவனே ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம், இந்த செய்திக்காக ஸ்தோத்திரம், தேவனே எங்கள் மத்தியில் பேசினதற்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொன்னதற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு நன்மை நடக்கும்படிக்கு உடைய வேதம் சொல்லுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசி எங்களுக்கு உறுதிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள, நன்மைகளை சுதந்திரிக்க நீர் எங்களை நியமித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், முடிசூட்டி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காக வரும்படி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறதற்காக, துணையாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீர் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, நன்மையினால நிரப்புங்க ஆண்டவரே. தீமைகள் விலகட்டும், இருள் விலகட்டும், பொல்லாப்பு விலகட்டும் ஆண்டவரே, கடன் பாரம் விலகட்டும் ஆண்டவரே, பணக்கவலைகள் பாரங்கள் விலகட்டும், எங்களுக்கு இருக்கிற துக்கங்கள் விலகட்டும் ஆண்டவரே, வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் விலகட்டும்.